இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்ணா, சாரா இன்னைக்கு என்கிட்ட வந்து பேசினா. அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா. நியூயார்க்ல நீங்க 2 பேரும் லவ் பண்ணதா சொன்னா. அம்மா, அது வந்து அவ சொல்றது. ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்காது. அப்படி இருந்திருந்தா நீ என்கிட்ட தானே முதல்ல சொல்லிருப்ப. இந்த உலகத்துல யாரு வந்து உன்னை தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். சாரா ரெடி பண்ணிட்டு வந்த மேரேஜ் சர்டிபிகேட் ஃபேக்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் வார்ன் பண்ணி விட்டேன். ஆனா அவ என்கிட்டயே உங்க பையனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறேன்னு சவால் விட்டுட்டு போறா. அம்மா, அவ இல்ல, யாராலையும் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதுமா. எனக்கு தெரியும்பா, நீ என் மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. பாவம், அவளுக்கு தெரியல. வருண், ஒரு பொண்ணு ஃபேக் சர்டிபிகேட் ரெடி பண்ற வரைக்கும் போறானா, அவளுக்கு அந்த அளவுக்கு இடம் கொடுத்த பையனை தான் எல்லாரும் தப்பு சொல்லுவாங்க. சோ நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சாரா ரொம்ப தப்பானவ. அவளுக்கு நிஜமா உன் மேல காதல் இருந்திருந்தா நிச்சயதார்த்த மண்டபத்துக்குள்ள வரும்போது அவ மனசுல வலியும் கண்ணுல கண்ணீரும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா பேச்சுல நிச்சயத்தை நிறுத்தணுங்கிற வெறி மட்டும்தான் தெரிஞ்சுது. அப்பவே புரிஞ்சுகிட்ட, அது ட்ரூ லவ் இல்ல. இங்க பாருக்கண்ணா, நான் காதலுக்கு எதிரி இல்ல. ஆனா ஒரு தப்பான காதல் நம்ம குடும்பத்தை என்ன பண்ணுச்சுன்னு நீயே பார்த்த. மறுபடியும் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ சாரா கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகியிருந்தாலும் அவ மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு. நீ வேணும்னு இவ்ளோ பண்ணவ உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவா. சோ கேர்ஃபுல்லா இரு. மோரோவர், உனக்கோ வெண்ணிலாவுக்கோ நிச்சயம் நடந்துருச்சு. இனி எதுவும் மாற போறதில்ல. நீ ரிலாக்ஸா இரு.